பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் ஒருமித்து இந்த அதிகாலவேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் கிருபையை தானமாய் அப்பா தந்ததுக்காக நன்றி செலுத்தி இந்த நாளிலும் சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, ஒரு தாகம் உண்டு, ஒரு வாஞ்சை உண்டு. ஜெபத்திலும் அதிகமான பகுதிகள் தங்களுடைய தேவைகள் இவ்வுலக வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள் நிறைந்ததாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு தேவ பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் கையின் செயல்கள், வருமான மார்க்கங்கள், செய்கிற தொழில் அல்லது குடும்பம், எல்லா ஆசீர்வாதமும் இணைந்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதம் ஒரு தெய்வ பிள்ளையின் கரங்களில் வர வேண்டுமானால் அவர் நீதியை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதி செய்கிறவனைத்தான் நீதிமான் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு தெய்வ பிள்ளை நீதியின் கிரியைகள், தேவன் சொன்ன வார்த்தையின் செயல்களை யார் செயல்படுத்துகிறார்களோ அவனை பார்த்து நீதிமான் ஹல்லேலூயா செய்யும் ஊக்கமான விண்ணப்பமும் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆகவே நீதிமானை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநீதியான செயல்கள், கிரியைகள், வார்த்தைகள், சிந்தைகள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால் அதை சரி செய்ய பரிசுத்த ஆவியான இந்த காலையில் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தில், ஆண்டவரே, இந்த காரியங்களை செய்ய விரும்புகிறேன், ஆனாலும் முடியலப்பா, எனக்கு அந்த செயல்படுத்துகிற நீதியை நடப்பிக்கிற நீதிமானாய் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பா, எனக்கு கிருபை தாரும் என்று கேள். ஆசீர்வாதம் நம்ம ஜெபிக்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கும் அதிகமாய் செய்கிறவர். நாம கேட்கறது கூட கிடைக்கலையே. நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வோம், நீதிமானாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக வார்த்தை வீணாகாது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஆண்டவருக்கு முன்பாய் ஒரு நீதிமானாய் வாழ பிரயாசப்படுவோம். அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் உடைய கரங்கள் தருகிறோம். அநேக விதங்களில் ஆண்டவரை ஜெபிக்கிற, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரை அநேக விஷயங்களை உடைய சந்நிதியில் ஆண்டவரை இறக்கி வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அநேகம் கால தாமதங்கள் ஆகிறது என்ற ரகசியம் வாழ்க்கையில் உள்ள அநீதியான செயல்கள், வார்த்தைகள், சிந்தைகள், செயல்பாடுகள். இந்த காலை வேளையில் அநீதியான கிரியைகளை மாற்றி நீதியை செய்கிற ஒரு தெய்வ பிள்ளையாய், நீதிமானாய் வாழ பிரயாசப்படுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் ஒவ்வொருவரையும் மாற்றி அவருடைய விரும்புகிறதுக்கும் அதிகமாக அவர்களை ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நீதிமானாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதி. God bless you. Praise the Lord.